குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். குருதேவர் சர்க்கஸ் பார்க்க சென்றார். அப்போது கூறினார், குதிரை மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்த போது அந்த பெண் எவ்வளவு சாமர்த்தியமாக குதிரையின் மீது ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தாள் பார்த்தாயா? எவ்வளவு கடினம்! நீண்ட காலமாக பயிற்சி செய்திருக்க வேண்டும். அதனால்தான் இது சாத்தியமாயிற்று. கொஞ்சம் கவனக்குறைவு இருந்தால் போதும், கையோ காலோ உடைந்து போயிருக்கும். ஏன் உயிரே போயிருக்கலாம். உலகில் வாழ்வதும் இதுபோல் கடினமானது. பல சாதனைகள் செய்து இறையருளை பெற்ற ஒரு சிலரால் தான் வெற்றி பெற முடிகிறது. பெரும்பாலானவர்களால் முடிவதில்லை. உலகத்தில் வாழ வாழ அதில் மேன்மேலும் கட்டுண்டு விடுகின்றனர். மேலும் மேலும் அதில் மூழ்குகின்றனர். மரண வேதனை அனுபவிக்கின்றனர். ஜனகர் போன்ற ஏதோ ஒரு சிலர் கடுமையான தவங்கள் செய்து அவற்றின் வலிமையால் வாழ்க்கையை நடத்தினர். எனவே சாதனைகள் மிகவும் அவசியம். இல்லையென்றால் வாழ்க்கையை சரிவர நடத்த முடியாது. ஒரு வழியால் ஜாதி வேற்றுமையை நீக்க முடியும். பக்திதான் அந்த வழி. பக்தர்களுக்கு ஜாதி இல்லை. பக்தி ஏற்பட்டால் உடல், மனம், ஆன்மா அனைத்தும் தூய்மை பெறுகின்றன. சைத்தன்யரும் நித்தியானந்தரும் ஹரிநாமத்தை எல்லோருக்கும் வழங்கினர். சண்டாளர்களையும் தழுவி கொண்டனர். பக்தி இல்லாத பிராமணன் பிராமணனும் அல்ல, பக்தியுடைய சண்டாளன் சண்டாளனும் அல்ல. தீண்டத்தகாதோரிடமும் பக்தி இருக்குமானால் அவர்கள் தூயவர்கள் ஆகின்றனர், புனிதம் பெறுகின்றனர். உலகியலில் கட்டுண்டவர்கள் பட்டுப்புழுவை போன்றவர்கள். அது விரும்பினால் கூட்டை உடைத்து கொண்டு வெளியே வர முடியும். ஆனால் மிகுந்த முயற்சியுடன் கட்டிய கூடு அல்லவா, வெளியேற முடியாமல் அதிலேயே கிடந்து சாகிறார்கள். இவர்களை வலையில் அகப்பட்ட மீன் என்றும் சொல்லலாம். எந்த வழியாக சென்று மாட்டிக்கொண்டதோ அந்த வழியாகவே மீன் தப்பிவிடலாம். ஆனால் அது நீரின் சலசல ஓசையில் மகிழ்ந்து மற்ற மீன்களோடு கழித்தபடி எல்லாவற்றையும் மறந்து விடுகிறது. தப்புவதற்கான எந்த முயற்சியிலும் ஈடுபடுவதில்லை. மனைவி மக்களின் கொஞ்சல் மொழிகள்தான் நீரின் சலசல ஒலி. உறவினர்களும் நண்பர்களும் தான் வலையில் சிக்கியிருக்கும் மற்ற மீன்கள். ஆனால் ஓரிரு மீன்கள் தப்பிவிடுகின்றன. இவர்களே ஜீவன் முக்தர்கள்.